இங்க ஒரு தவற கூட்டமா செஞ்சா அவங்க நல்லவங்க, ஒரு நல்ல விஷயத்த தனியா ஒருத்தன் பண்ணா அவன் கெட்டவன். அதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கு. சூதுகப்பும் இறுதியிலே தர்மமே வெல்லும். வாகனங்கள் அதிகமா பயணிக்கக்கூடிய பாதையில 10 குழந்தைகள் விளையாடுது. ஆமா, எந்த தொந்தரவும் இல்லாம தனியா குழந்தை விளையாடுது. இப்ப வாகனம் வருது, யார ஒதுக்கணும் போய் ஏத்தணும் கேட்டா பதில் சொல்றாரு. போற வழியில 10 பேர்ல இருக்காங்க, அங்க எப்படி போறது? ஒத்த உயிர்னாலும் உயிர் தானே அப்படின்னு நினைச்சு பதில் சொல்றாரு. நடந்து வச்சு ஆமா, ஒருத்தர் கேக்குறாரு, ஒரு 10 பேரு குழந்தைகள் விளையாடுது, அது சாலையில விளையாடுது, ஒருத்தர் தனியா விளையாடுது ஒரு குழந்தை. நீங்க வாகனத்துல வர்றீங்க, இப்ப 10 பேர் மேல விட்டு ஏத்துவீங்களா? ஒருத்தர் 10 பேரை காப்பாத்தா ஒருத்தர் தான் கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்லுது? 10 பேர் விளையாண்ட குழந்தைகள் தப்பா விளையாடுது, தவறான இடத்துல விளையாடுது. போற வழி தவறு, அது சாலை வாகனங்கள் பயணிக்கக்கூடிய சாலை, அங்க விளையாடுவது விதிமீறல். அப்ப தவறே செய்யாம ஒரு குழந்தை விளையாடுற இடம் தான் சரி. ஆனா இங்க என்ன பண்ற? தப்பு பண்ற 10 பேரை காப்பாத்த தப்பே செய்யாத ஒருத்தனை கொள்றாங்கறீங்களா? உயிர்கள் பெரிதாக மதிக்கப்படுகிறதே தவிர உயிர்களிடம் இருக்கக்கூடிய நீதி மதிக்கப்படவில்லை. ஒருவர் கவிஞர் எழுதினாராம், 1000 மரங்கள் மரணம், 1000 மரங்கள் மரணம், அதன் மீது 4 வழி சாலை ஜனனம், அதன் மீது 1000 வாகனங்கள் பயணம், அந்த வாகனத்தில் எழுதப்பட்டிருந்தது மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். எல்லா மரத்தையும் அழைச்சு 4 வழி சாலை ஓட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். குறைச்சல் இல்லை.